சார் வந்து அறிவியலையே பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் இப்போ தனஞ்சயன் சொல்கிறப்ப கூட உங்கள் பேனரில் பண்ணால் அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும், அதை வெற்றி பெறவும் வச்சுருவீங்கன்னு சொன்னார். சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு அந்த சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெலாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லியும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டார் சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை. அதான் விஜயானி சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்தை நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்குது, முகம் தெரிஞ்சதாக இருக்கீங்க. 50வது படத்தில் எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துலையே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு விருப்பப்பட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷனில் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன சார்? என்ன? ஆமாம் சார். இல்லை அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலாக அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவனில் பண்ணியிருக்கிறேன், எமனில் பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்காத பார்வையில். இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க, கோடியில் ஒருவனில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனில் அவர் கேமரா வச்சிருக்கிறாரு. ஸோ வித்தியாசமாக இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்குது சார். நம்மளாம் நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கோம்ல, நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க, நான் ஜாலியாக பதில் சொல்கிறேன்றதுனால நம்மளாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த மொமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வரதானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால் ஏன்னு கேட்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறது ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது அந்தந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். விஜயாண்டி சார், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 25 படம் இதுக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் சென்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம். ஸோ பெரிய லெவலில் மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. உங்களோட மியூசிக் இப்போ ரீசெண்டாக கூட மதகதராஜா படம் அவ்வளோ பெரிய பிரேக் பண்ணுச்சு. தேங்க்யூ சார். ஸோ திருப்பி மியூசிக்கில் ஃபோக்கஸ் இருக்குமா, இல்லை என்ன படம் அடுத்து கமிட் பண்ணும் சார்? நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில். நான் அதனால மியூசிக்கில் கொஞ்சம் ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர், எனக்கு நீங்கள் காசு தரீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன், அங்கே இருக்குன்னு சரியாக உங்களை நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியராக செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரம் ஜான்லேருந்து இந்த சக்தி திருமகன் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனிஸ், அதர் ஹீரோஸோட படம், அதர் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நான் வேலை கொடுக்கலாம் பிளான் பண்ணுறேன் சார். சரி சார். இது வந்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார். இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார். இது ஸ்ட்ரெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார். எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி கூட மார்கனோட 25ஆம் நாளில் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா? ஆமாம் வந்துருச்சா? ஆமாம் வரலையா? இம்தியாஸுங்க இம்தியாஸ்ட்டு கேளுங்க. ஆமாம் என்ன வச்சுருந்தோன்னு சார், அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா போன வேண்டும் அமீனா போன வீடும் ஒருபடியாதுன்ற மாதிரி ஆமா மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரண்ட்டில் வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமாம் வந்துருச்சாப்பா, கொண்டு வந்துருங்கப்பா, சார் கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டுடலாம். ஸோ அப்படிதான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான். அப்படின்றதுனால இந்த சக்தி திருமகன் அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டீங்க? இலக்கணப்படி இத்து வரணும். அதான் சார் எனக்கு வந்து நீங்களா இருக்கீங்களா சார், எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்க சார். டேரக்டர் அருண் பிரபு வந்து இங்கே சார். எஸ் சார். தம்பி நான் இல்லை நீங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து கதாநாயகிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவாரு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. ஸோ அதுல வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா, இல்ல உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா? இல்ல இருக்கு தம்பி, ரொமான்ஸ் எல்லாம் பண்றேன். ரொமான்ஸ் இல்ல சார், நீங்க எல்லா படத்துலயும் ரொமான்ஸ் தான் சார் போட்டுறீங்க. ஏங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்தில் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா. என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ தான் ஸ்லோவாக டேரக்ட் லவ் பண்ண ஆகுறாங்க. நானும் பண்ணியிருக்கேன்ப்பா. எப்பவுமே படத்தில் வந்து
சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டா அது வேற கேரக்டர். இப்போ டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனியா படத்துல? உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுதுன்னு நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்துல 2 சாங் ரிலீஸ் பண்றோம் நாம. டபுள்ஸ்னு போட்டா நீங்க நல்ல விதமா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றோம் நாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலா இல்ல, மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா, மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டா உங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ, நீங்க டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேக்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்ல அப்படி இல்லப்பா, நான் தப்பா நினைச்சிட்டேன் உங்களை, சாரி. நீ இப்படிதான் கேட்டீங்கல்ல, சரி ஓகே. நான் என்னமோ என் மைண்ட்ல வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு, சாரிப்பா. நான் தான் தெரிஞ்சுன்னு போல் இருக்குல்லப்பா. டபுள் என்ன விஜயாண்டன் சார். சார் மைக் கொடுங்க, மைக் சார். விஜயாண்டன் சார். பிச்சைக்காரன் 3 நான் டைரக்ட் பண்றேன் சார். ஆக்சுவலா அதுக்கான கதை ஒர்க் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்றேன். தேங்க்யூ சார். விஜயாண்டன் சார், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 25வது இது. தேங்க்யூ. சக்தி திருமகன் வச்சிங்க. ஆனா பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பரா இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்க பேர்லயே அரசியல்ல இறங்கி இருக்காரு யாரு? விஜய். ஓகே. ஸோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவா கேளுங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. ஐயோ எனக்கு புரியல, நீங்க இன்னும் பொறுமையா கேட்டா எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கி இருக்காரு. ஆமா. சோ நீங்க வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பாணியா? ஆமா, ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடல்ல தான் இருக்கு. இது கருப்புப்பா. சோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான். ஆமா. சோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்ல சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேரடியா பதில் சொல்றேன், ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்ல, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லப்பா, நான் புரோக்கர். ஆக்சுவலா இந்த படத்துல புரோக்கரா வேலை செய்யறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலா கதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டா சொல்லலாம் இந்த விஷயத்த, உங்களுக்கு மட்டும் வச்சுக்கங்க, வெளியே சொல்லுறேன். ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே. பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பெல்லாம் சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல, எல்லாம் டயர்டா வந்து உட்காந்துருப்பீங்க, பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ப்ரெஸ் மீட் அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கும் ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன். ஆக்சுவலாக ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சரில், இதனால அது ஆயிடாது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு, நீங்கள் கழட்டி பாருங்கள், வேறு லெவலில் ஆயிடுவீங்க நீங்கள். சூப்பராக இருக்கு.